இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. நாம் கர்த்தரை மறவாதபடி, அவரை நாம் மறக்க கூடாது. இரண்டாவது, அவருடைய நியாய பிரமாணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த நாளிலே நாம் இந்த நாட்களிலே அநேகர் கர்த்தரை மறக்கிறதை நாம பார்க்கிறோம். இரண்டாவது, வேதத்தை மறக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதம், இந்த வேதத்தை இன்றைக்கு அநேகர் வாசிக்க நேரமில்லாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறதற்கு காலையில நேரமே இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஒரு பிஸியாக இருக்கிறது. ஒரு பரபரப்பான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரவு நித்திரைக்கு செல்வதற்கு வெகு நேரமாகி நாம நித்திரைக்கு செல்கிறோம். காலையில எழும்போது கஷ்டமாக இருக்கிறது. காலையில எழும்பின உடனே நமக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது. ஒரு பரபரப்பான உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? கர்த்தரை நாம மறக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நாம என்ன செய்கிறோம்? மறக்கிறோம். ஆண்டவரையும் அவருடைய வேதத்தையும் நாம மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன நேரிடுகிறது? தேவ கோபம் வருகிறது. நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம், நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோராகிய நாம கர்த்தருடைய வேதத்தை மறந்தா, வாசிக்க மறந்தா, அதை தியானிக்க மறந்தா, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வாரா? விட்டு விடுவார். நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தபடியால் நானும் உன் பிள்ளைகளை விட்டு விடுவேன், மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வேதத்தை வாசிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் வேதத்தை நாம் வாசிக்க தியானிக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நீ இந்த ஜனங்களை அருமையாக வனாந்தரத்திலே வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால், உன் வழி வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். நீ அதன்படி செய்ய இரவும் பகலும் நீ அதை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு அருமையான ஒரு வழியை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இந்த நாட்களிலே நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாண புஸ்தகம், இந்த வேத புத்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையை விட்டு விலகாதிருக்க வேண்டும், நம்முடைய கண்களை விட்டு அது பிரியாதிருக்க வேண்டும். தினந்தோறும் இந்த வேதத்தை நாம வாசிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்புகிறது. வேதத்தை அறியாத ஒரு சந்ததி எழும்புகிறது. ஆலயத்தை அறியாத, ஆலய ஆராதனையை நேசிக்காத ஒரு சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறது. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வேத புத்தகத்தை அவர்கள் வாசித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே நாம வாசிக்கிற பொழுது, அவர்கள் தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் இரட்சகராகிய கன்மலையாகிய தங்கள் தேவனை மறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். அவருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். கர்த்தரை மறக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள், நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வேதத்தை மறக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாசங்கள் வருகிறது, மோசங்கள் வருகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஒரு நாளும் வாசிக்க மறக்க கூடாது. இன்னும் சங்கீதம் 119ஆம் சங்கீதம்
39ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய வசனத்தை என் சத்துருக்கள் மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த அளவுக்கு தாவீது ராஜாவுக்கு வேத வசனங்கள் மேல் அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்தது, வசனத்தின் மேல். இன்னும் கூட நாம பார்க்கிறோம், இன்னும் ஆண்டவர் அந்த வசனத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இன்றைக்கு அநேகர் வேதத்தை மறந்து போனதுனால துக்கத்திலே மூழ்கி இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆறுதல் இல்லாமல், அமைதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். காரணம் என்ன? வேதத்தை மறந்து போனார்கள். வேத வாசிப்பு குறைவுபடும் பொழுது நம்முடைய சமாதானத்தை நாம இழக்கிறோம். 4 இட்லி சாப்பிடுற இடத்துல நம்ம 2 இட்லி சாப்பிடும் போது நம்முடைய சரீரத்திலே பலவீனம் உண்டாகிறது. அப்போ அதே போல வேத வசனத்தை வாசிக்கிறது குறைவுபடும் போது ஆவிக்குரிய நம்முடைய ஆத்துமா பலவீனப்படுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய பலன் குறைகிறது. வசனத்தை வாசிக்கிற பொழுது எத்தனையோ பேர் தங்களுடைய பலவீனங்களில் பொருத்தனையாக ஆண்டவருடைய வேதத்தை முழங்காலில் நின்று வாசித்து அவர்கள் சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். நிறைய பேர் பலவீனம் வரும்போது என்ன செய்வாங்க? ஓடி போய், ஆண்டவரே நான் முழங்காலில் நின்று இந்த வேதத்தை வாசிக்கிறேன், இதை வாசிக்க வாசிக்க உம்முடைய பலன், உம்முடைய அற்புத சுகம் என் சரீரத்துல இறங்கி இந்த குறிப்பிட்ட பலவீனம், இந்த நோயை என் சரீரத்தில் இருந்து நீர் எடுத்து போடும் என்று சொல்லி எத்தனையோ பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். அவர்கள் முழங்காலில் நின்று ஜெபித்து அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறார்கள், சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வேதத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. ஒருவேளை சில காரியங்கள்ல, பிரயாணங்களிலோ, ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் கூட நம்ம சில நேரங்கள்ல வேதம் வாசிக்க தவறி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளை வேதம் வாசிக்க நாம தூண்ட வேண்டும். இந்த நாட்கள்ல அந்த அடுத்த சந்ததிகள் வேதத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தின் மீது, வேதத்தின் மீது அவர்களுக்கு நாட்டமே இருப்பதில்லை. உலகம், செல்போன், இன்னும் உலக காரியங்களிலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாயாகிய தகப்பனாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் பாரப்பட வேண்டும். அவர்களுக்கு வசனத்தை நாம் வாசிக்க அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், வேதத்தை நம்ம வாசிக்கிறதிலே குறைவுபடுகிற பொழுது, நம்ம தேவனை மறக்கிற பொழுது, வேதத்தை மறக்கிற பொழுது நாம் பாவம் செய்கிறோம். பாவம் பெருகுகிறது. பாவம் பெருகும் போது தேவ கோபம் பெருகுகிறது. எனவே நாம் தேவ கோபத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க வேண்டும். பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ராஜாக்களானாலும் சரி, அவர்கள் எல்லாரும் பெரிய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய பணியை செய்தவர்கள் எல்லாருமே வேதத்தை நேசித்தவர்கள் தான். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதத்தை வாசிக்க, அதின்படி நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய குறைவற்ற வேதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாய்மொழியிலே எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்த நல்ல வேதாகமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய வேதத்தை அற்பமாய் எண்ணாதபடி கர்த்தாவே, நாங்களும் எங்கள் சந்ததிகளும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க வாஞ்சையோடு அந்த வேத புத்தகத்தை வாசிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை தியானிக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.